Hello friends, welcome to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல chapter 3 data handling exercise 3.1 ல 6th sumல இருந்து 9th sum வரைக்கும் பார்க்கலாம். first sumல இருந்து 5th sum வரைக்கும் descriptionல லிங்க் கொடுத்திருக்கேன். வாங்க 6th sum பார்க்கலாம். The marks out of 100 obtained by a group of students in a science test are 85, 76, 90, 85, 39, 48, 56, 95, 81 and 75. Find the highest and the lowest mark obtained by the students. So இங்கே science marks கொடுத்துருக்காங்க out of 100க்கு. ஃபஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்கன்னா highest and lowest marks obtained by students வந்து கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து range of the marks obtained கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. தேர்ட் வந்து mean marks obtained by the group. வாங்க ஃபஸ்ட்டு எப்படி கண்டுபிடிக்கலான்னு பார்க்கலாம். ஹையஸ்ட் அண்ட் லோயஸ்ட் மார்க்ஸ் அப்டைன் பை த ஸ்டூடெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க இந்த மார்க்ஸை வந்து நம்ம அசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்போ ஈஸியாக இருக்கும் ஹையஸ்ட் மார்க்ஸ் லோயஸ்ட் மார்க்ஸ் கண்டுபிடிக்க. ஸோ கிவன் மார்க்ஸை அசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். 39, 48, 56, 75, 76, 81, 85, 85, 90, 95. ஸோ அசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ ஹையஸ்ட் மார்க்ஸ் ஃபஸ்ட்டு ஒன்று வந்து ஹையஸ்ட் மார்க்ஸும் லோயஸ்ட் மார்க்ஸும் கேட்டிருந்தாங்க. ஸோ இங்கே இருக்கிற மார்க்ஸ்லேயே ஹையஸ்ட் மார்க்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா 95. இந்த லாஸ்ட்டாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதுதான் 95. எதுக்கு அசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இந்த லாஸ்ட் மார்க்ஸ் பார்த்திங்கன்னா ஹையஸ்ட்டாக இருக்கும், அந்த ஃப்ரண்ட் மார்க் வந்து லோயஸ்ட்டாக இருக்கும். அப்போ லோயஸ்ட் மார்க்ஸ் வந்து 39. ஸோ ஃபஸ்ட் ஒன் நம்ம கண்டுபிடிச்சாச்சு, ஹையஸ்ட் அண்ட் லோயஸ்ட் மார்க்ஸ் அப்டைன் பை த ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா ரேஞ்ச் ஆஃப் த மார்க்ஸ் அப்டைன். ஸோ ரேஞ்ச் கண்டுபிடிக்கணும். ரேஞ்சோட இது என்னென்னா ஹையஸ்ட் மார்க்ஸ் மைனஸ் லோயஸ்ட் மார்க்ஸ். ஸோ இங்கே இருக்கிற ஹையஸ்ட் மார்க்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா 95. ஸோ 95 மைனஸ் லோயஸ்ட் மார்க்ஸ் வந்து 39. ஸோ 95ஐயும் 39ஐயும் நம்ம சப்ராக்ட் பண்ணுறோம். 95 மைனஸ் 39 சப்ராக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 56 வரும். ஸோ ரேஞ்ச் வந்து 56. 95 மைனஸ் 39. ஸோ 5ல் 9 சப்ராக்ட் பண்ணோடனே ஸோ பாரோ பண்ணுறோம். 15ல் 9 சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 6, இங்கே 8 இருக்கும். 8 மைனஸ் 3 5. ஸோ 56. வாங்க நெக்ஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க பார்க்கலாம். தேர்ட் வந்து மீன் மார்க்ஸ் அப்டைன் பை த குரூப். மீன் மார்க்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ மீன் மார்க்ஸ் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் மார்க்ஸ் பை நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். மீனோட ஃபார்முலா என்னென்னா சம் ஆஃப் அப்சர்வேஷன் பை நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் அர்த்தம். இங்கே வந்து மார்க்ஸ் இருக்கிறதுனால டோட்டல் மார்க்ஸ் பை நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்னு எழுதிக்கிறோம். ஸோ நம்மளுக்கு தெரியும் என்ன பண்ணணும். மீன்னா ஃபஸ்ட்டு அங்கே இருக்கிறது சம் ஆஃப் அப்சர்வேஷன் எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். அந்த மார்க்ஸ் எல்லாம் வந்து நம்ம ஆட் பண்ணணும். இந்த கிவன் மார்க்ஸ் பார்த்திங்கன்னா அதை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன்றது எவ்வளோ நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ இருக்காங்களோ அதை வந்து நம்ம டினாமினேட்டரில் போட்டு டிவைட் பண்ணணும். ஸோ டோட்டல் மார்க்ஸ் வந்து நம்ம இங்கே கொடுத்துருக்குற இந்த மார்க்ஸ் எல்லாம் ஆட் பண்ணணும். 85 + 76 இதெல்லாம் போட்டு ஆட் பண்ணுறோம். 85 + 76 ப்ளஸ் நெக்ஸ்ட்டு 90, 85, 90, 90 + 85 ப்ளஸ் 39, 48, 39 + 48 ப்ளஸ் 56, 95, 81, 56 + 95 + 81 + 75. ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு பை நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ இந்த மார்க்ஸ் எவ்வளோ நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்ன்னு பாருங்கள். எவ்வளோ நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. 10 ஸ்டூடெண்ட்ஸோட மார்க்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் 10. ஃபஸ்ட்டு சம் ஆஃப் அப்சர்வேஷன் பை டோட்டல் நம்பர் ஆஃப் சம் ஆஃப் அப்சர்வேஷன் பை நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் தான் வந்து மீனோட ஃபார்முலா. இங்கே மார்க்ஸ் இருக்கிறதுனால டோட்டல் மார்க்ஸ் பை நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸு. இப்போ டோட்டல் மார்க்ஸ் எழுதிட்டு பை நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ இந்த மார்க்ஸ் வச்சே கவுண்ட் பண்ணிக்கலாம் எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸோட மார்க்ஸ் இங்கே இருக்குன்ட்டு. அப்போ 10 ஸ்டூடெண்ட்ஸோட மார்க்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு இதெல்லாம் ஆட் பண்ணணும். இது எல்லாத்தையும் நீங்கள் ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 730 வரும். பை இந்த 10 எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த 0 நம்ம கேன்சல் பண்ணிடலாம். அப்போ 73. மீன் மார்க்ஸ் பார்த்திங்கன்னா 73.
வாங்க நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் சம் 7th சம். The enrollment in a school during 6 consecutive years was as follows. So 6 years கொடுத்துருக்காங்க. Find the mean enrollment of the school for this period. Mean enrollment of the school for this period. Mean கண்டுபிடிக்கணும். மீன் எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த ஃபார்முலா தெரியும், சம் ஆஃப் அப்சர்வேஷன் பை நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன்ட்டு. இங்கே வந்து என்ரோல்மெண்ட் கேட்டதுனால சம் ஆஃப் என்ரோல்மெண்ட் பை இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் பதில் இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்பர் ஆஃப் இயர்ஸ். ஸோ சம் ஆஃப் என்ரோல்மெண்ட்னா மீன் கண்டுபிடிக்கிறப்போ இதெல்லாம் ஆட் பண்ணணும். 1555 + 1670 + 1750 + 2013 + 2540 + 2820 இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு பை நம்பர் ஆஃப் இயர்ஸ். இப்போ எவ்வளோ இயர்ஸ்ன்னு பாருங்கள், 6 கான்சிக்யூட்டிவ் இயர்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. இல்லைன்னா இதை கவுண்ட் பண்ணிக்கலாம் எவ்வளோ இயர்ஸ், 1 2 3 4 5 6 இயர்ஸ். ஸோ 6 இயர்ஸ். ஸோ இங்கே வந்து 6 இயர்ஸ், டினாமினேட்டரில் நம்பர் ஆஃப் இயர்ஸ் 6. இப்போ மேலே எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். இது எல்லாத்தையும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 12,348 கிடைக்கும் பை 6. ஸோ இப்போ நம்ம இதை ரெண்டு டிவைட் பண்ணணும். 12,348 6. 12 எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு. 6 2s are 12. ஸோ இங்கே 3 எடுத்துக்கோங்க, அப்படின்னா கீழே வந்துடும் 3. இப்போ வந்து 6ல் வந்து 3 வந்து 6ல் டிவிசிபிள் ஆகாதுன்னா நம்ம 4ஐயும் எடுக்கணும். ஸோ ரெண்டு நம்பர் நம்ம கீழே இருக்கிறப்ப இங்கே என்ன பண்ணுவோம், 0 போடுவோம். 6 5s are 30 வரும். இப்போ 30 போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு 4 - 0 4. 3 - 0 வந்து 3. 3 - 0 3 - 3 வந்து 0. ஸோ இங்கே 0 போடணுன்னு அவசியம் இல்லை, அதனால் போட வேண்டாம். போட்டாலும் தப்பு இல்லை. 4 - 0 4. நெக்ஸ்ட் வந்து இந்த 8 இறக்கிடுவோம். 6 8s are 48. 48 - 48 0. ஸோ ஆன்சர் நம்மளுக்கு என்ன வந்திருக்கு பார்த்தீங்கன்னா 2058 வந்திருக்கு. ஸோ மீன் என்ரோல்மெண்ட் பர் இயர் இஸ் 2058 ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ மீன் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. மீன் என்ரோல்மெண்ட் ஃபார் திஸ் இயர்னு கேட்டிருந்தாங்க. இப்போ வந்து 2058. ஸோ இதுதான் இதோட ஆன்சர். வாங்க நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். 8th சம். த ரெயின்ஃபால் in millimeter in a city on 7 days of a certain week was recorded as follows. இப்போ 7 டேஸ்க்கான ரெக்கார்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ரெயின்ஃபால் வந்து மில்லிமீட்டரில் கொடுத்துருக்காங்க. மண்டே வந்து 0.0, டியூஸ்டே 12.2, வெட்னஸ்டே 2.1, தேர்ஸ்டே 0.0, ஃப்ரைடே 20.5, சாட்டர்டே 5.5 mm அண்ட் சண்டே 1.0. ஃபஸ்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஃபைண்ட் த ரேஞ்ச் ஆஃப் த ரெயின்ஃபால் இந்த அபோவ் டேட்டா. ரேஞ்ச் கண்டுபிடிச்சிருக்காங்க. ரேஞ்சு நம்மளுக்கு ஈஸியாக தெரியும். ரேஞ்ச் வந்து பிக்கஸ்ட் நம்பர் மைனஸ் ஸ்மாலஸ்ட் நம்பர், அதுதான் வந்து ரேஞ்சு. ஸோ இங்கே ரெயின்ஃபால் இருக்கிறதுனால மேக்ஸிமம் ரெயின்ஃபால் மைனஸ் மினிமம் ரெயின்ஃபால்னு போடலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு எது மேக்ஸிமம் ரெயின்ஃபால்னு எழுதிக்கலாம். இப்போ இது எழுதணுன்னு அவசியம் இல்லை, டேரெக்டாகவே நீங்கள் வந்து ரேஞ்ச் ஈக்குவல் டு மேக்ஸிமம் ரெயின்ஃபால் மைனஸ் மினிமம் ரெயின்ஃபால்னு எழுதிட்டு நம்ம ஆன்சர் எழுதிடலாம். தனியாக எழுத வேணாம். மேக்ஸிமம் ரெயின்ஃபால் மினிமம் ரெயின்ஃபால் அப்படி எழுதணும் ஒன்றும் தப்பில்லை. மேக்ஸிமம் ரெயின்ஃபால் எதுன்னு பாருங்கள். இங்கே மேக்ஸிமம் ரெயின்ஃபால் பார்த்திங்கன்னா 20.5 தான் அதிகமாக இருக்குது. ஸோ மேக்ஸிமம் ரெயின்ஃபால் வந்து 20.5. ஸோ மினிமம் ரெயின்ஃபால் வந்து 0.0. ஸோ ரேஞ்சு தான் இங்கே கேட்டிருக்காங்க. இங்கே வந்து மேக்ஸிமம் மினிமம் கேட்கல, ரேஞ்ச் தான் கேட்டிருக்காங்க. ஸோ ரேஞ்ச் ஈக்குவல்ட்டுன்னு போட்டுட்டு மேக்ஸிமம் ரெயின்ஃபால் மைனஸ் மினிமம் ரெயின்ஃபால் போட்டுட்டு மேக்ஸிமம் வந்து 20.5, மினிமம் வந்து 0.0. இப்போ இது ரெண்டும் நம்ம சப்ராக்ட் பண்ணுறோம். 20.5ல் 0.0 சப்ராக்ட் பண்ணிங்கன்னா அதே தான் வரும், 20.5 தான் வரும். இது எப்படி சப்ராக்ட் பண்ணோன்னா இங்கே பாருங்கள் 20.5, இங்கே வந்து 0.0. இப்போ சப்ராக்ட் பண்ணுறப்போ 5 - 0 5 வரும். 0 - 0 0, 2 - 2 வந்து அப்படியே கீழே வந்துடும். இப்போ 20.5 தான் வரும். ஸோ ரேஞ்ச் வந்து என்னென்னா 20.5. நெக்ஸ்ட்டு ஃபைண்ட் த மீன் ரெயின்ஃபால் ஃபார் த வீக். இப்போ மீன் கேட்டிருக்காங்க. மீனோட ஃபார்மில் சம் ஆஃப் அப்சர்வேஷன் பை நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன். இங்கே ரெயின்ஃபால் இருக்கிறதுனால நம்ம என்ன எழுதலாம், டோட்டல் ரெயின்ஃபால். இந்த இதை ஃபுல்லாக ஆட் பண்ணணும். ஓகேங்களா,
டோட்டல் ரெயின்ஃபால் ஃபுல்லாக ஆட் பண்ணோம். நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் இடத்துல இங்கே நம்பர் ஆஃப் டேஸ் எவ்வளோ டேஸு 7 days 1 2 3 4 5 6 7 days ஓகேங்களா. இப்போ மீன் வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் டோட்டல் ரெயின்ஃபால் பை நம்பர் ஆஃப் டேஸ். ஸோ டோட்டல் ரெயின்ஃபால்னால் இதெல்லாம் ஆட் பண்ணும் 0.0 + 12.2 + 2.1 + 0.0 + 20.5 + 5.5 லாஸ்ட்டாக 1.0. ஸோ நம்பர் ஆஃப் டேஸ் பார்த்தீங்கன்னா 7 days. ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணோம். ஜீரோ 12.2 கொடுத்துருக்காங்களா. அப்போ இங்கே இப்படி எழுதணும். இந்த பாயிண்ட்டுக்கு நேராக பாயிண்ட் வர மாதிரி பார்த்துக்கோங்க. 12.2 நெக்ஸ்ட்டு 2.1 நெக்ஸ்ட்டு 0.0 நெக்ஸ்ட்டு 20.5 நெக்ஸ்ட்டு 5.5 லாஸ்ட்டாக 1.0 இதெல்லாம் ஆட் பண்ணுறோம். 2 + 1 3 3 + 5 8 8 + 5 13. ஸோ இங்கே 3 போடுங்க. கேரி ஓவர் 1 இந்த பாயிண்ட் இங்கே வரும். 1 + 2 3 3 + 2 5 5 + 5 10 10 + 1 11 1 கேரி ஓவர் 1 1 + 1 2 2 + 2 4. இப்போ நம்மளுக்கு என்ன வந்திருக்குன்னா 41.3 பை இந்த நம்பர் ஆஃப் டேஸ் 7 எழுதிக்கோங்க. இப்போ இது ரெண்டையும் நம்ம டிவைட் பண்ணணும். 41.37 7 5s are 35. நெக்ஸ்ட்டு சப்ராக்ட் பண்ணுறோம். ஸோ 1ல் 5 சப்ராக்ட் பண்ண முடியாது. இங்கே பாரோ பண்ணுங்கள். இங்கே 3 ஆகிடும். இங்கே 11 ஆகிடும். 11 - 5 பார்த்திங்கன்னா 6. இந்த பாயிண்ட் வந்து மேலே இங்கே வச்சிடலாம். இந்த 3 கீழே எடுத்துகிட்டு வந்துடலாம். 63 பார்த்திங்கன்னா 7 9s are 63. 63 - 63 0. அப்போ 5.9. இப்போ மீன் ரெயின்ஃபால் வந்து என்னென்னு கேட்டிருந்தாங்க. மீன் ரெயின்ஃபால் ஃபார் எ வீக் வந்து 7.9 mm. ஏன்னா ரெயின்ஃபால் வந்து எம்எம்மில் எழுதணும். 7.9 mm. ஸோ மீன் ரெயின்ஃபால் இஸ் இங்கே எழுதிட்டு 7.9 mm எழுதிடுங்க. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். On how many days was the rainfall less than the mean rainfallனு கேட்டிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு மீன் ரெயின்ஃபால் எவ்வளோ வந்துச்சுன்னா இப்போ என்ன கண்டுபிடிச்சோம் 5.9 mmன்னு கண்டுபிடிச்சோம் மீன் ரெயின்ஃபால். இந்த மீன் ரெயின்ஃபால் வந்து on how many days was the rainfall less than mean rainfall. மீன் ரெயின்ஃபால் விட எவ்வளோ டேஸ் வந்து ரெயின்ஃபால் வந்து எவ்வளோ டேஸ் how many days வந்து ரெயின்ஃபால் கம்மியாக இருக்குன்னு கேட்டிருக்காங்க. அப்போ மீன் ரெயின்ஃபால் 5.9னா இதோட எதெல்லாம் கம்மியாக இருக்குன்னு பாருங்கள். ரெயின்ஃபால் 0.0 நெக்ஸ்ட்டு 12.2 அதிகம், மீன் ரெயின்ஃபாலோட அதிகம், அதை விட்டுருங்க. 2.1 மீன் ரெயின்ஃபாலோட கம்மி, 0.0 மீன் ரெயின்ஃபாலோட கம்மி, அதே மாதிரி 5.5 மீன் ரெயின்ஃபாலோட கம்மி, அப்புறம் 1.0 வந்து மீன் ரெயின்ஃபாலோட கம்மியாக இருக்குது. அப்போ 0.0 2.1 0.0 5.5 1.0 ஆர் லெஸ் தென் 5.9 அப்படின்னு எழுதுங்க. ஸோ எவ்வளோ டேஸ்ன்னு கேட்குறாங்க. how many days அப்படின்னு சொன்னதுனால இப்போ எத்தனை டேஸ் 1 2 3 4 5 days 5 days ரெயின்ஃபால் வாஸ் லெஸ் தென் மீன் ரெயின்ஃபால். ஓகேங்களா. இப்போ எவ்வளோ டேஸ் வந்து ரெயின்ஃபால் வந்து லெஸ்ஸாக இருக்குது மீன் ரெயின்ஃபாலை விடனா. இப்போ மீன் ரெயின்ஃபால் வந்து 5.9 mmனா அதோட லெஸ்ஸாக என்னென்ன இருக்குதுன்னு பாருங்கள். 0.0 2.1 0.0 அப்புறம் 1.0 5.5 இருக்குது. அப்போ எவ்வளோ டேஸு இப்போ 1 2 3 4 5 days வந்து மீன் ரெயின்ஃபாலை விட லெஸ்ஸாக இருக்குது. ஸோ அதான் எழுதுறோம். மீன் இஸ் 5.9 mm. இயர் 0.0 2.1 0.0 5.5 1.0 ஆர் லெஸ் தென் மீன் ரெயின்ஃபால். மீன் ரெயின்ஃபால் எவ்வளோ 5.9. ஸோ ஆன் 5 days rainfall was less than the mean rainfall.
வாங்க நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். 9th sum. The height of girls were measured in centimeter and the result are follows ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து கேர்ள்ஸோட ஹைட் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் என்ன கேட்குறேன்னா வாட் இஸ் ஹைட் ஆஃப் த டாலஸ்ட் கேர்ள்ஸ், செகண்ட் வாட் இஸ் ஹைட் ஆஃப் ஷார்ட்டஸ்ட் கேர்ள் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த கொடுத்துருக்க டேட்டாவை நம்ம அசெண்டிங் ஆர்டரில் எழுதிட்டோம்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். எது வந்து டாலஸ்ட்டு எது வந்து ஷார்ட்டஸ்ட்னு கண்டுபிடிக்க. இப்போ கொடுத்துருக்க இந்த டேட்டாவை அசெண்டிங் ஆர்டரில் எழுதிக்கலாம். அசெண்டிங் ஆர்டரில் எழுதிட்டிங்கன்னா என்ன கேட்டிருக்காங்கன்னா ஃபஸ்ட் கொஸ்டின் வாட் இஸ் ஹைட் ஆஃப் த டாலஸ்ட் கேர்ள். ஸோ ஹைட் ஆஃப் த டாலஸ்ட் கேர்ள் என்னவா இருக்கும் 157. டாலஸ்ட் வந்து 157. 151 இங்கே அங்கே இருக்கும். இங்கே பாருங்கள் எது வந்து ஹைட் ஆஃப் த டாலஸ்ட் கேர்ள் பார்த்திங்கன்னா இங்கே மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இதுதான் பிக்கஸ்ட் 151 தான் இருக்குது. ஸோ 151. ஸோ 151 தான் வந்து ஹைட் ஆஃப் டாலஸ்ட் கேர்ள். இப்போ ஷார்ட்டஸ்ட் கேர்ள்னால் எது வந்து ஸ்மாலர் நம்பர் பாருங்கள், அதான் ஷார்ட்டஸ்ட் கேர்ள் ஹைட் ஆஃப் ஷார்ட். இப்போ இங்கே பார்த்தா 128 தான் ஸ்மாலஸ்ட்டு. ஸோ 128 தான் அசெண்டிங் ஆர்டர் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். இப்போ 128 ஃபஸ்ட்டில் இருக்குது. இப்போ அது வந்து ஷார்ட்டஸ்ட் கேர்ள். இப்போ ரேஞ்ச் கண்டுபிடிக்கணுன்னா ஹைட் ஆஃப் டாலஸ்ட் கேர்ள் மைனஸ் ஹைட் ஆஃப் ஷார்ட்டஸ்ட் கேர்ள் இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணணும். 151 மைனஸ் 128. ஸோ இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 151 சென்டிமீட்டர் மைனஸ் 128 சென்டிமீட்டர் 23 சென்டிமீட்டர் வரும். ஸோ ரேஞ்ச் வந்து 23 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட்டு ஸோ இது கண்டுபிடிச்சாச்சு. ஹைட் ஆஃப் டாலஸ்ட் கேர்ள் கண்டுபிடிச்சாச்சு. வாட் இஸ் ஹைட் ஆஃப் ஷார்ட்டஸ்ட் கேர்ள், வாட் இஸ் த ரேஞ்ச் ஆஃப் த டேட்டாவும் கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன கேட்டாங்க வாட் இஸ் த மீன் ஹைட் ஆஃப் த கேர்ள்ஸ். மீன் ஹைட் கேட்டிருக்காங்க. ஸோ மீன் நம்மளுக்கு தெரியும் டோட்டல் ஹைட் அங்கே இருக்கிற எல்லாமே வந்து ஆட் பண்ணிவிட்டு பை நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் எவ்வளோ கேர்ள்ஸ் இருக்காங்க 10 கேர்ள்ஸ் இருக்காங்க. 1 2 எவ்வளோ கொடுத்துருக்காங்க பாருங்கள் 1 2 3 4 5 6 7 8 9 10 கேர்ள்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே 10 கேர்ள்ஸ் ஆகும். இப்போ இது ஃபுல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு டிவைடட் பை 10ன்னு போடணும். ஸோ மீன் ஹைட் ஈக்குவல் டோட்டல் ஹைட் பை நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ்னு எழுதிக்கோங்க. ஸோ இங்கே இருக்க ஹைட்டெல்லாம் கொடுத்துருக்கிறத ஆட் பண்ணணும். 135 + 150 + 139 128 151 132 146 + 132 + 146 + 149 143 141 + 140. ஸோ என்ன பண்ணணும் இது எல்லாமே ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிவிட்டு டிவைடட் பை நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் எவ்வளோ கேர்ள்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் 10 கேர்ள்ஸ். ஸோ டிவைடட் பை 10. ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1414 வரும் டிவைடட் பை 10. ஸோ இங்கே வந்து இந்த 0 கீழே இருக்குது பாருங்கள். ஒரு 0 வந்துச்சுன்னா நம்ம ஈஸியாக என்ன பண்ணுவோன்னா டெசிமலில் ஈஸியாக எழுதிடலாம். டினாமினேட்டரில் ஒரு 0 வந்துச்சுன்னா மேலே இருக்க நம்பர் அப்படியே எழுதிடுங்க. இப்போ ஒரு 0 இருக்குன்னா லாஸ்ட் டிஜிட் ஒரு டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கணும். இப்போது 141.4. ஸோ மீன் ஹைட் வந்து 141.4 இதுதான். வாங்க நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க பார்க்கலாம். ஹவு மெனி கேர்ள்ஸ் ஹேவ் ஹைட்ஸ் மோர் தென் த மீன் ஹைட். இப்போ மீன் ஹைட் தான் இப்போ கண்டுபிடிச்சது இந்த சம்மு. ஃபோர்த்து எவ்வளோ கண்டுபிடிச்சோன்னா 141.4 கண்டுபிடிச்சிருக்கோம் மீன் ஹைட்டு. ஸோ ஹவு மெனி கேர்ள்ஸ் ஹேவ் ஹைட்ஸ் மோர் தென் த மீன் ஹைட். மீன் ஹைட்டை விட எவ்வளோ கேர்ள்ஸ் வந்து அதிகமாக இருக்குதுன்னு கேட்குறாங்க. மோர் ஹைட்ஸு எவ்வளோ கேர்ள்ஸ் வந்து மீன் ஹைட்டை விட அதிகமாக இருக்காங்க. இப்போ 141.4 வந்து மீன் ஹைட்டு. அப்போ பார்த்திங்கன்னா இதோட அதிகமாக இருக்கணும்னா 150 அதிகம், நெக்ஸ்ட்டு 151 அதிகம், நெக்ஸ்ட்டு 146 அதிகம், 149 அதிகம், 143 அதிகம். எவ்வளோ கேர்ள்ஸு 1 2 3 4 5 கேர்ள்ஸ். ஹவு மெனி கேர்ள்ஸ் இருந்தாங்க. அப்போ 5 கேர்ள்ஸ் ஆர் ஹைட்ஸ் மோர் தென் த மீன் ஹைட் அப்படின்னு எழுதணும். ஸோ அதான் எழுதியிருக்கேன். ஹியர் 143 146 149 150 151 ஆர் மோர் தென் த மீன் ஹைட். ஸோ இது வந்து லாஸ்ட்டு 5th ஒன்.
ஓகேங்களா. அப்போ 5 கேர்ள்ஸ் இது வந்து more than the mean height. 5 girls have heights more than the mean height. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.